பப்ளிக் டொமைன்ல ஒருத்தர் வந்து கேட்குறாங்க. அவர் மட்டும் கேட்கல, எலக்ட்ரானிக் மிஷின் ஓட்டையும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. கிளியரா தெரியுது, தெர் இஸ் அன் எவிடன்ஸ். 80 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, ஒருத்தர் 4 இடத்துல ஓட்டு போட்டிருக்கான், இங்கேயும் போட்டிருக்கான். அவனே போய் ஓட்டு போட்டானா, 4 இடத்துல எடுத்து அவன் பேர்ல வேற ஆள் ஓட்டு போட்டாங்களா, அதுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுங்கன்னா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவன் இங்க கர்நாடகால ஓட் பண்றான், மகாராஷ்டிரால ஓட் பண்றான், மன்னரோட கான்ஸ்டிடுவன்சி வாரணாசிலையும் ஓட் பண்றான், அதே பேர் இருக்கு. அவனை யாரோ வந்து பண்ணல, நான் வந்து அங்க ஒரு ஓட்டு வாங்கினேன், அதுக்கப்புறம் அங்கிருந்து நான் வேற ஊருக்கு போயிட்டேன், ஷிஃப்ட் ஆயிட்டேன், ஊர் அந்த விட்டு ஊர். போயிட்டேன் அந்த போயிட்டேன் இங்க வந்துட்டேன். அப்ப அது 4 ஏ இருக்கு, நீ நான் எழுதி கொடுத்தப்ப ஏன் எடுக்கல நீ? அந்த ஓட்டு யார் போட்டாங்க அப்போ? நீ போல. இப்போ இந்த எலெக்ஷன் பாத்தீங்கன்னா மன்னர் இருக்காருல்ல, அவரை வச்சுதானே எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் நடந்தது. இதுக்கு முன்னாடி நமக்கு எப்படி இருந்தது நாட்டில்? ஒரு நாள் பேலட் பேப்பர்ல மொத்தம் இந்தியா ஓட்டு போடல. இப்போ என்ன இது, ஏதோ ஒரு பிக்னிக் மாதிரி. இவர் மன்னர் எதுக்கு ஏந்திருப்பாரு, அவர் வந்து எந்த ஊருக்கு போவார், அப்போ அவர் எப்போ தூங்குவார், அதுக்கு வச்சு ஏதாவது ஒன்று இனாகரேட் பண்ணுவாராம், அதுக்கப்புறம் எங்கே டாய்லெட் போகிறாரு அப்படின்னு பொறுத்து ஒரு 4 மாதம் எடுப்பீங்களா ஓட்டிங் பேட்டர்னு? ஸோ பிரதமருடைய சுற்றுப்பயணத்துக்கு ஏற்ப இதையும் பண்றீங்க. தேர்தல் அட்டவணையை போடுறாங்கன்றீங்க. அது டவுட் வருது இல்லையா இப்போ எங்களுக்கு? இரண்டாவது, எலெக்ஷன் சீஃபை யார் எலெக்ட் பண்ணணும்னு நம்ம எப்பவுமே பழசை மறந்துடக்கூடாது. அந்த ப்ராசஸ்ல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது? ஒரு சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜோ யாரோ அப்போசிஷன் பார்ட்டிலேருந்து ரூலிங் பார்ட்டிலேருந்து 3 பேர் இருக்கணும், அவங்க செலக்ட் பண்ணணும், அதில் மெஜாரிட்டி யார் ஒன்று. இவங்க அதை வந்து சட்டசபையில் எடுத்துட்டு வந்துட்டு அந்த ரூலை மாத்துறாங்க. இல்லை இல்லை, ரூலிங் பார்ட்டியில் 2 பேர் இருக்கணும். அப்போ யார் மெஜாரிட்டி? மோடியும் அமித்ஷாவும் உட்காருவாங்க, இங்கேருந்து ராகுல் காந்தி போவாங்க. அப்போ யார் சொன்னது எலெக்ஷன் கமிஷன் ஆவா? அதை எங்கேருந்து எடுத்துட்டு வந்தீங்க?